இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் பார்த்தா ஒரு மாசான டைலாக்கு எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் நம்மளோட ஸ்டைலில் ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஆனால் ஒரு சில இடத்துல என்னோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ மேக் பண்ணி காட்டியிருக்கேன். அதை எப்படி உங்களோட இமேஜோட சைஸுக்கு மாற்றுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நானே கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கு லிரிக்ஸு அந்த லிரிக்ஸுக்கு அடுத்து இந்த மாதிரி பீட் மார்க்கில் நான் ஆட் பண்ண போகிற அந்த எஃபெக்ட் எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி ஒரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸோ இல்லை குரூப்போ கொடுத்து நானே ஈஸியாகவே கொடுத்துருப்பேன். இந்த குரூப்ஸு இந்த பேக்ரவுண்ட்ஸில் மட்டும் நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணி அதை உங்களோட இமேஜோட சைஸுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வீடியோவை மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த முன்னாடி இருக்க டெக்ஸ்ட்லாம் இருக்குது பதிலாக இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போங்க. போனீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் பக்கத்தில் ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை விவால் ஃபாண்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாமே காட்டும். இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கே ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் மேலே ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆப்பில் இன்புட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டையுமே அந்த ஃபாண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயும் நாம் நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நாம் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப ஈஸியாக இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ நம்ம ஒரு குரூப்பில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வரிசையாக இப்போ ஒரு குரூப் முடிஞ்சு அடுத்து ரெண்டாவது குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி அந்த எடிட் குரூப் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் இமேஜை மட்டும் அந்த குரூப்பை டச் பண்ணுறீங்க. அந்த குரூப்பை டச் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரூப் இருக்கா, அந்த குரூப்பை டச் பண்ணி அந்த எடிட் குரூப் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு இந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் இமேஜை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வரிசையாக கொஞ்சமாக மூவ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட்லேயே இருக்க ஒரு குரூப்லேயே இருக்க அந்த பேக்ரவுண்ட்ஸுக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை இந்த மாதிரி வரிசையாக சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த குரூப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு இதுவும் அதே மாதிரி தான். பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனது இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி மீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த 4 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்லையுமே நான் வேறு எஃபெக்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எந்த இதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்க எல்லாத்துக்குமே அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்க எல்லா இடத்துலையுமே உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட்னாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா, இல்லை நான் முன்னே கொடுத்த மாதிரி பீட் மார்க்கு இல்லை சேக் எஃபெக்ட்லாம் தனித்தனியாக கொடுக்கவா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி யாரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்த்தவங்க யாராவது ஃபுல்லாக பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ எப்படி மேக் பண்ண நான் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.